ஏக்கா அப்படிதான் இருக்கிற விசேஷம் உண்டா? எங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஒன்னையும் காணாமே. சரி அதான் பேரன் தான் இங்கே வரப்போறான்ல, அப்புறம் என்ன? லேய், இது என் மக வகுத்து பேரன்டா. 1000 இருந்தாலும் என் மய வயிற்று பேரன் தானே எனக்கு உரிமை இருக்கு. எங்க அதுக்குத்தே வழி இல்லாம போயிருமாட்டிருக்குடா. எங்க பெரியவங்களாம் பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லாம் நடக்க வேண்டிய டைம்ல கரெக்டாக நடக்கும். உன் மகன் தான் புடியே கொடுக்க மாட்டேன்ட்டானே. நான் அப்பவே சொன்னேன் நம்ம செல்வ மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு. அவ பாரு 2 பிள்ளைய பார்த்துட்டு ஆள் எப்படி இருக்கான்னு. டேய் சும்மா ஏன்டா எரியறதுல எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்க நீயே? இந்த பாரு எதுக்கும் பிள்ளைய கண்ணில் படாமல் பார்த்துக்க. ஆமாண்டா. 1 வருஷம் பார்ப்போம், எதுவும் நடக்குன்னு வச்சுக்க, நம்மளை வெட்டி விட்டு வேற பிள்ளைய பார்த்து கல்யாணம் வச்சுட்டு போகிற வழியை பாரு. அப்படித்தான்டா செய்யணும் தம்பி.